வணக்கம். வைகறை சிந்தனையில் நவராத்திரி விழாவை நம்ம தொடங்குகிறோம். நவராத்திரி பற்றி ஒரு அறிமுகத்தை முதல்ல சொல்லியாச்சு உங்களுக்கு. இனிமே இந்த 9 நாள்லையும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, என்னுடைய பேச்சு மட்டும் இல்லைங்க, அற்புதமான பாட்டை நம்முடைய ஐயா திருஞான சம்பந்தம் அவர்கள் ஓதுவார் அவர்கள் பாட இருக்கிறார். இப்போ இயலும் இசையுமாக நீங்கள் பல விஷயங்களை கேட்க இருக்கிறீங்க. நவராத்திரி 9 நாளுமே பெண்களுக்குரிய பெருமையை சொல்வது. அதாவது தெய்வம் பெண் வடிவில் இருக்கிறது என்பதை ஆதி கடவுளர்களுடைய அந்த வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். முதல் தெய்வமே தாய் தெய்வம் தான் அப்படின்னு ராகுல சாங்கித்யாயின்னு எழுதுகிறார். பெருவயிறு உடையவராக அந்த பெண் தெய்வங்கள் காட்டப்படுவதனுடைய நோக்கம் என்னென்னா, படைப்பு திறன் உள்ள தெய்வங்கள் அவைதானா. அதுலேயும் நம்ம நாட்டில் பெண்ணுக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்துக்கு பேர் பூமி தான், பூமி தாய். அதாவது அவள் தாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். நதிகள் எல்லாம் பெண் பேர் தான். சிந்து, கங்கை, கோதாவரி, யமுனை, காவிரி, கிருஷ்ணவேணி என்று எல்லாமே பெண்களுடைய பேர் தான். அதே மாதிரி அஷ்டலட்சுமிகள்னு சொல்லுவோம். அந்த அஷ்டலட்சுமிகளில் தானியலட்சுமி, தனலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி என்று எல்லாவற்றையும் நம்ம சொல்கிறது வழக்கம். தெய்வங்களுக்கு பெண் தெய்வங்கள் தான் அதிகம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பெண் தெய்வங்களுடைய பெருமையை சொல்வதற்காகத்தான் நாம் இந்த நவராத்திரியை கொண்டாடுறோம். பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும், தாய் நாடு, தாய்மொழி எல்லாமே சொல்கிறோம். இதில் சக்தியின் அருள் பெற்ற அடியார்களுடைய வரலாற்றை தான் இந்த 9 நாள்லையும் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக அபிராமி பட்டர் என்கின்ற அவருடைய வரலாற்றில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அதாவது திருக்கடையூர் 60 வயது வந்தவுடனே நம்ம அங்கே போய் அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அங்கே இருந்த சுப்பிரமணிய பட்டர் அவருடைய பேர். அவர் ஒரு அம்பிகை உபாசகர். அதாவது எப்போதும் என்னென்னா, தெய்வத்தை தன்னுடைய மனக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சை ஆனாள் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். அதுபோல் இவர் எப்போதும் மனக்கண்ணில் தெரியுது அந்த தெய்வம்தான். சரி, இந்த தெய்வம் அவரை அப்படி ஆட்கொண்டிருந்ததோடு மட்டுமில்லை, ஒரு ஏழப்பட்டர் அவர். ஒரு நாள் சரபோஜி மன்னர் அங்கே தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த போது, சரபோஜி மன்னர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, வீர சிவாஜியினுடைய வழிவந்தவர்கள். இந்த சரபோஜி மன்னர் வந்தார். வந்த அன்னைக்கு கோயிலில் அங்கே அபிராமி அம்மையை பார்த்தார். பார்த்துட்டு வெளியே வந்த உடனே அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. என்ன, இன்னைக்கு என்ன தேதி நம்ம கேட்குறோம் இல்லையா? அன்னைக்கு மாதிரி இப்போ நம்ம கடிகாரத்தை பார்த்த உடனே மணி பார்க்குற மாதிரி தேதியும் சேர்த்து பார்த்துட முடியாது. இல்லைன்னா இப்போ செல்ஃபோனில் எடுத்து பார்த்துட்டு போயிடலாம். பஞ்சாங்கமாக வந்துடுச்சு செல்ஃபோனில். அன்னைக்கு திதி என்னன்னு தெரில. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்போல்லாம் கற்றவர்கள் பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் அந்தணர்கள்னால இந்த சுப்பிரமணிய பட்டத்தை இன்னைக்கு என்ன திதி அப்படின்னாராம். அவருக்கு கேட்குறவர் ராஜான்னு தெரியலை, அன்னைக்கு நாள் என்னன்னு தெரியலை. பௌர்ணமி அப்படின்னு இருக்கார். நல்லா சொன்னால் அன்னைக்கே அமாவாசை. மன்னர் கேட்டு திடுக்கிட்டார். இன்னைக்கு பௌர்ணமியா? அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், பௌர்ணமி தான். அப்படின்னா ஆகாயத்தில் நிலவு வருமா? நிலவு வரும். நிச்சயம் வருமா? வரும்டா போடா அப்படின்ட்டார். மன்னர் இப்படி சொல்லலாமா? சொன்னால் என்ன கதியாகும்? அப்படி அந்த கதிக்கு அவர் ஆளாயிட்டாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன பாட்டு பாடி அவர் பிழைச்சிருந்திருப்பார் அப்படிங்கிறத நாம் நம்முடைய திருஞான சம்பந்தருடைய பாட்டில், அதாவது நம்முடைய ஓதுவார் திருஞான சம்பந்தம் அவர்களுடைய பாட்டில் கேட்க போகிறோம். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சு வாயகி மாலினி
வராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி கடைக்கண்களே தனம் தரும் அபிராமி கடைக்கண்களே கல்வி தரும் அபிராமி கடைக்கண்களே நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களையும் பண்ண சொல்லுங்க. நல்ல சிந்தனைகளை நாளும் கேட்கலாம், அரிய செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.